இங்கதான் அப்பார்ட்மெண்ட் விங் சொன்னாரு வர்றதுக்கு. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ அப்துல் பாய், எங்க இருக்கீங்க? வீட்டில் தானே இருக்கீங்க? நான் இங்கே உங்க வீட்டுக்கு கீழே தான் வந்திருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ல கீழே தான் நிற்கணும். ஆமாம், உங்களை பற்றி என்னென்னோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். டக்குன்னு கீழே வாங்க, எனக்கு உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக பேசணும். ஆமாம், நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி. வாங்க, கீழே தான் நிற்கேண்ணா. ஆமாம்மா, வேற இல்லை இம்பார்ட்டண்டான விஷயம் தான். கீழே வாங்க, நான் இங்கே கீழே தான் இருக்கேன். சரி வரட்டும், அவர்கிட்ட எனக்கு பேசணும். எனக்கு கதை என்னாச்சு உனக்கு? இவ்வளவு காலையிலேயே வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும் என்ன அப்படின்னா நான் பண்ணிட்டேன். உங்களை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. என்னாச்சு தெரியலையே. சரி வாங்க அப்படி உட்காந்து பேசலாம். அப்படி என்ன காலையிலேயே என்னாச்சு அவ்வளோ அர்ஜென்ட்டா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு. அது என்ன சொல்லுங்க. சொல்லணும் எனக்கு, அதனால தான் வந்திருக்கேன். ஆமா அப்துல் பாய், நீங்க பைபிள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்விப்பட்டேனா? அதெல்லாம் படிக்கக்கூடாது, தப்பு இல்லை அதெல்லாம். ஓ அப்படியா கதை? அந்த பைபிள் படிச்சா அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவோட நிறைய கேள்வி கேட்கலாம்ல, அதுக்கு தான் படித்தேன். வேற எது இல்லை. இதுக்கோ இவ்வளோ இது பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதர். அப்புறம் இன்னும் உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கிறிஸ்துவ இருக்காங்களா? அவங்க கூட கேட்கணும், பேசணும். ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல அவங்க கூடயும் பேசினாலும். கிறிஸ்டியனா? ஆமா, நம்ம பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு கிறிஸ்டியன். பேரு டைசன். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவர் தான். உங்களுக்கு என்னதாட்டி கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ பார்க்க முடியுமா அவரு? மேபி பார்க்கலாம். போலாமா? போலாம். அப்துல் பாய், நான் சொன்னல டைசன் பிரதர், அவர் இவர் தான். ஆமா. சரிவா. கதை என்ன டைசன் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிற. இல்ல இது அப்துல் பாய். ஹலோ அப்துல் பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவருக்கு உங்ககிட்ட பைபிளை பத்தி நிறைய பேசணுமா? ஓ அப்படியா? ஆமா, நிறைய கொஸ்டின்லாம் இருக்கு, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் கேட்கணும். கண்டிப்பா பிரதர். இப்போ ஃப்ரீயா தானே இருக்கீங்க? நான் ஃப்ரீ தான். பேசலாமா? பேசலாம். வாங்க பேசலாம். ஓகே அப்துல் பாய், பைபிளை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, அதுதான். ஆமா, அதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. அதனால காதர் சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ இருக்காரு, அவங்க கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி அதில் தான் நான் உங்களை பார்க்க வந்தோம். ஓகே, எனக்கு காதர் வந்து ரொம்ப நாளாவே தெரியும். அப்படியா? நம்ம ஃப்ரெண்டு தான், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஸோ எப்பவும் நாங்க மீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு உங்களை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷம். சரி, நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம். கண்டிப்பா பேசலாம். சரி டைசன் ப்ரோ, நான் கொஞ்சம் போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை இருக்கு, நீங்க பேசுங்க. சரி காதர், நான் அப்துல் பாய்ட்ட நான் பேசிக்கிட்டேன். சரிங்களா? நான் போயிட்டு வரேன். ஓகே சரி பாய், பாப்போம். சரி. ஓகே அப்துல் பாய், அப்புறம் நிறைய பைபிள்ல கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, கேள்வி இருக்கு. இயேசுக்கு சாந்தி உண்டாகட்டும். பைபிள்ல இயேசு எங்க வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு? ஹோல் பைபிள் இல்லவே இல்லையே. ஓ அப்படியா? நீங்க அஹமதிதாத் ஜாக்கிர் நாயகோட ஃபேனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரியான கேள்வி இல்ல, அவங்க கேள்விப்படுறேன், நிறைய அவங்களும் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய முஸ்லீம் இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்கு அப்படின்னு எங்கேயும் சொல்லவே இல்லைன்ட்டு. இல்ல, நான் இப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் உங்ககிட்ட கேட்கறேன். எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ அப்படியா? சரி சரி சரி. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? கொடுங்க. பாருங்களா ப்ரோ, கொஞ்சம் வாங்க ப்ரோ. இங்க வாங்க ப்ரோ. ப்ரோ, நான் தான் கடவுள். ப்ரோ, நான் தான் ப்ரோ உண்மையான கடவுள். இந்த உலகத்தை படைச்ச கடவுள் நான் தான், என்ன வணங்குங்க. வைத்தகத்தை பிடிச்சிருக்கா அவனுக்கு? காலையில இருந்து யாரும் கிடைக்கலையா அவனுக்கு? ப்ரோ, நான் தான் கடவுள் ப்ரோ, உண்மை. அடா போடாப்பா. பாத்தீங்களா அப்துல் ப்ரோ? நான் பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க? ஸோ நீங்களும் அதே கேள்வி தான் கேட்டீங்க. இயேசு நான் தான் கடவுள், என்னை வணங்குன்னு எங்கேயா சொல்லியிருக்காருன்ட்டு. ஆமா. இப்ப ஒருத்தர் போனாரு, அவர்கிட்ட என்ன சொன்னேன்? நான் தான் கடவுள். அவர் என்ன சொன்னாரு? பைத்தியக்காரன் சொல்றாரு. ஸோ அப்போ இயேசுவும் அங்க உலகத்துல வந்தாரு, வந்து நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் சொல்லியிருந்தா இயேசு என்ன சொல்லியிருப்பாங்க? போடா பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஸோ இதுதான். ஸோ நான் கடவுள், என்னை வணங்கு இப்படி சொல்றது முக்கியம் இல்லை, கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்திருக்கிறாரா அதுதான் முக்கியம். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேகமான இடங்கள்ல யூதர்களுக்கு நான் கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. யூதர்கள் அதை புரிஞ்சிருக்கிறாங்க.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அநேகமான அற்புதங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள், இயற்கையை கட்டுப்படுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? யாராலையும் மன்னிக்க முடியாது. கடவுளால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஆனா இயேசு மன்னிச்சிருக்கிறாரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல தான் கடவுள் என்பதை நிரூபிச்சிருக்கிறாரு. யூதர்களும் கூட இயேசு தன்னை கடவுள் என்று சொல்றாருன்னு புரிஞ்சுட்டாங்க. இயேசு சொன்னார் ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்ட்டு. யூதர்கள் புரிஞ்சுட்டாங்க இயேசு தன்னை யார் சொல்றாருன்ட்டு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு மனுஷகுமாரன் வானத்திலிருந்து இறங்கி வருவார், மேல ஆகாயத்துல இருந்து இறங்கி வருவான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவன் நிந்தனை செய்யறான், தன்னை கடவுள் என்று சொல்றான்னு சொல்லி யூதர்கள் அறிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இயேசு சொன்னாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். கடவுளுக்கு தன்னை தானே நிகராக்குறாரு. ஸோ யூதர்களுக்கு தெரிஞ்சிருந்தது இயேசு தன்னை யார் சொல்றான்ட்டு. ஸோ நான் கடவுள், என்னை வணங்கு அப்படின்னு சொல்றது அவசியமே இல்லை. இயேசு இதே போல சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாங்க? நீ ஒரு பைத்தியம், என்னாச்சு உனக்கு, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சொல்றது பெருசு இல்லை, கடவுளுடைய தன்மை வெளிப்படுத்துறது தான் மிக மிக அவசியம். புரிஞ்சு அப்துல் பாய்? இல்லை பிரதர், நீங்கள் நிறைய சொல்றீங்க, அதனால எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. நீங்கள் சரி, எனக்கு இப்போ வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டாக போகிறேன். திருப்பி ஒன்று தடவை நம்ம கால் பண்ணுறேன், நம்ம பேசலாம். ஓகே, பிரச்சனை இல்லை அப்துல் பாய். நீங்கள் எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். சரிங்களா? ஓகே ஓகே, நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய எனக்கு கொஸ்டின் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பாய் 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 பாய்.